மேரிஸ் அப்பேரல்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. ம். இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு பக்கத்துலேயே. கிட்டத்தட்ட அப்புறம் 700, 800 பேர் வேலை செஞ்ச தொழிற்சாலை. அதில் எல்லாம் பெண்கள் தான் மேக்சிமம். அது வந்து அந்த தொழிற்சாலைக்கு முதலாளி வந்து ஸ்லோன் சார்ந்த ஒரு நிர்வாகம். அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான சம்பளம். அவங்களுக்கு சம்பளம்னா ஏதோ 250 ரூபாய்லாம் சம்பளம் இருக்குன்னு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்த நேரத்தில் தான் தொழிற்சங்கம் அவங்க அமைச்சு அது ஒரு ஒரு மாதிரி கார்மெண்ட்ஸ் தொழிலுக்கு ஒரு டிஏ கிடைச்சது அப்படின்னா அந்த மேரிஸ் அப்பேரல்ஸ் செல்வாரோட ஒரு போராட்டம், ஒரு முக்கியமான போராட்டம். ஒரு 60 நாளுக்கு மேற்பட்ட நடந்த போராட்டம். 60 நாளும் அந்த பெண்கள் அங்கேயே இரவு பகல் மாற்றி மாற்றி அங்கேயே இருந்து மிஷின் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போகாம தடுத்து அதில் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கேட்டு செட்டில்மெண்ட் கிடைச்சது. அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அது ஒரு மிக முக்கியமான போராட்டம். திருவொற்றியூர் தொகுதி அப்படின்னு வரும்போது திருவொற்றியூர் தொகுதிக்குள்ள இந்த தொழிலாளி பிரச்சனை அப்படின்னா இந்த மணலியில இருக்கிற சிபிசிஎல் அல்லது அந்த தொழிற்சாலை முழுவதும் அந்த ஏரியா முழுவதும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்பப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்ல இருக்கிற தொழிலாளிக்கு வேலை தர மாட்டாங்க. வர்ற நிர்வாகம் எல்லாம் அநேகமாக பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எல்என்டி, அதே மாதிரி பிரிட்ஜ் அண்ட் ரூப், இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும். அவங்க என்ன லோக்கல்ல இருக்கிறவங்க வேலை தர மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தி அதில் வெற்றிகரமாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். பண்ணது இல்லாமல் அங்கெல்லாம் சங்கமாகவும் அமைச்சிருக்கோம். சங்கம் அமைச்சு குறிப்பாக சிபிசிஎல்ல பெப்சார்ட்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணால் அவன் மட்டும் சங்கத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே வேலை செஞ்ச தொழிலாளி யாரு சங்கம் முன்னாடி இதுவாக இருந்தாங்களோ அவங்கள வந்து அவன் அடியாட்டில் வச்சு தூக்கிட்டு போயிட்டான். ஒரு ரவுடி மூலமா, சமூக விரோதி மூலமா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சமூக விரோதத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்தினோம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் சிஐடியு, சிபிஎம் அப்படின்னா கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்றது நிரூபணமானது அந்த போராட்டம். ரவுடியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, முதலாளிகளையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தொழிற்சங்கம்னு முன்னெல்லாம் எந்த விதமான இது வேலை இருக்கும், வேலைக்கு போனால் சம்பளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம சங்க அமைச்சு போராட்டம் நடத்தினது பின்னாடி தான் ஒரு செட்டில்மெண்ட், முறையான செட்டில்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமாக இருந்தால் அது என்ன சம்பளம் கொடுக்கணும், அது என்ன போனஸ் கொடுக்கணும், வேலை முடியும் போது தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் என்ன, நோட்டீஸ் பே கொடுக்கணும் அப்படின்ற இந்த இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது சங்க அமைச்சு பண்ணதுனால. அதனால ஒரு தொழிற்சங்கம் என்று அங்க ஒரு வலுவான அமைப்பாக அங்க வந்து மாறினது. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். எல்லாம்